தூதுனாக அனுப்பினார்கள். துரியனை கண்டேன். துரியோதனா, அவன் தெரிவித்த பிரகாரம் 12 ஒன்று 13 கழித்து விட்டார்கள். அவருக்கு சேர வேண்டிய பாகத்தை குடி என்று திட்டவட்டமாக கேட்டேன். மண்டியிட்டு என் மாந்து நிகரத்தை நீட்டி திட்டவட்டமாக கேட்டேன். பாண்டவருக்கு ரிஷி பாகம் வந்தர மாட்டேன், நீ இருக்க இடம் தர மாட்டேன் என்று திட்டவட்டமா சொல்லிட்டாமா. பாண்டவருக்கும் துரியனுக்கும் 10 ஒரு 8 18 நாள் யுத்தத்துக்கு கைத்தட்டி வந்திருக்கிறேன். பாண்டவருக்கு போய் நான் இது வேற சொல்லணும். துரியன் நாகலோகம் வந்திருக்கிறான். நாகலோகம் வந்தானா? அந்த கொடுக்கிற பையன் நாகலோகம் வந்தானா? வந்திருக்கிறான். வந்த பிறகு மகனை சந்தித்திருக்கின்றான். சந்தித்த பிறகு நயமாக வாய்வாய்த்து ஆடிக்கிறான் துரியன். இந்த உலகத்தை நான் ஒருவனே உன்னால் ஆள வேண்டும் என்று பாதத்தை பிடித்திருக்கிறான். பெரியப்பா, என் பாதத்தை பிடித்தினாலே என் உயிர் கொடுத்தால் உன்னை காப்பாற்றுகிறேன் பெரியப்பா என்று ஒரு ஒப்புக்கு சொல்லியிருக்கிறான். அதே காரணமாக இப்படி சொன்னால் நம்ப மாட்டேன். எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் தான் உன்னை நம்பிவேன் அரவப்பாளா என்று துரியன் கேட்க, சத்தியமாக என் உயிர் கொடுத்தால் உன்னை காப்பாற்றுகிறேன் பெரியப்பா சத்தியம் செய்த பிறகு நாளை வெள்ளிக்கிழமை என்று பூரண அமாவாசை என்று காளிகா தேவிக்கு எனக்கு பலிக்கு வர வேண்டும் என்று துரியன் கேட்க அரவப்பாளன் ஒப்புக்கொண்டு பலிபீடத்துக்கு போய்
எங்க இருக்கிற வாடி வாடா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறப்பு அண்ணா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வலை வச்சுட்டேடா நடந்த கடிதான் சொல்லிட்டு நினைப்பேன்டா எப்பறப்பேன் பறந்த வருத்தி மயிலே பறந்த வருத்தி மயிலே எப்பறப்பேன் பறந்த கருகளே இந்த பாவினுக்கு எனவான கருகளே அண்ணா எனக்கு தங்க கரைய பாருடா வயப்பரப்பு அண்ணா ஒரு அல்லையா தமரையா வயப்பரப்பு அண்ணா நாடல் பட்ட அல்லிக்கு அண்ணா எங்க ஆத்துல எப்ப எனக்கு யாரவ கொடி எனக்கு கூட பிறந்த அண்ணா எனக்கு நீ அருப்பாவி எனக்கு அருப்பாவி இருந்து அண்ணா எனக்கு ஒரு கொடியா தமரையா பரப்பு அண்ணா நான் கொடுமைக்கார அன்னைக்கு அண்ணா எனக்கு ஒரு குளத்துல எப்புத்து பரப்பு அண்ணா என் குழந்தை கொடியா இருக்கு என் குழந்தை கொடியா இருக்கு அண்ணா அடிக்கடி கொடும்பா இருந்து அண்ணா எனக்கு நான் குந்தி எழுதுறேன் அண்ணா நான் பாவமான அள்ளிடா நான் பருதியா சொல்லிடா இந்த பாவிக்கு எக்கரையா எனக்கு தலையா வலிக்குதுன்னு நான் என்ன வர வாங்கி வந்தாண்டா பரப்பு அண்ணா இந்த பாவினுக்கு என தரையில படுத்த தலையா அன்று வரல
கூட பிறந்தானா பாவி என்ன தங்கி பண்ணு செல்வார் பரப்பு அண்ணா எனக்கு என் மண்டா வலிக்குதுன்னு நான் பரிசு சொல்லிடா பாவமான அல்லிடா இந்த பாவி இன்னைக்கு நம்ம மண்டையில படுத்த என் மண்டைய ஆத்து வரல கூட பிறந்தானா என் மனக்குறைய தீப்பா குடிக்காத பால் தட்டி கழிக்க வேண்டும். என் பிள்ளை எங்க அண்ணா போகிறான், போகாமல் நிறுத்தி அடைந்து கொண்டு முன்னூத்தி 42 இது 4 காலேஜ் போட்டு எனக்கு எட்டானா எட்டடுக்கு ஆடனா வளர்த்த ராஜா எனக்கு பெருமை சொல்ல அண்ணா என் குழந்தை என்ன பார்த்தீங்களா என் மகன் அவரு மும்பே குடும்பக்கார அவன் என் மகன் பாரு
இன்றைக்கு இந்த பாவி நான் தலையே கொடுக்க போகின்றேனே அம்மா பெற்ற தாய்க்கோ இந்த பொன்னாச்சே நீரை கேட்டோ அம்மா எனக்கு மனத்தை வளர்த்த ராஜா நாடல் பட்ட அம்மாவுக்கு இருக்க மடி நேரத்தை கட்டிடும் யசிமா நீ தோட்டத்து மல்ல வேடா வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு என்ன துளுத்த தருமியானே எல்லாம் நான் பெத்த மகனே இன்னைக்கு துளுத்து கருக்கலடா வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு என்ன துயரப்பட்டு நிற்கிறா நான் பெத்த மகனே அரப்பால இன்னைக்கு நான் நாகமரம் பிறந்த வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா உனக்கு என்ன நாளைக்கு அழுப்பந்தாலிட்டா நான் பெத்த மகனே எனக்கு நாளைக்கு அழுப்பந்தாலில வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா உனக்கு என்ன நெலுங்கு வச்சு பார்க்கலடா நான் பெத்த மகனே அரவப்பால எனக்கு நம்ம மரப்பில் அந்த வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா உனக்கு நம்புனு காலு பந்தாலிட்டா நான் பெத்த அசியமா இன்னைக்கு 3 காலு பந்தாலில வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா உனக்கு நம்ம முகத்தை பண்ணி பார்க்கலடா நான் பெத்த மகனே அரவப்பால இன்னைக்கு நான் 90 புகழ்த்து வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மா உனக்கு துளசி மரம் கட்டி வச்சா என் பரப்பு அம்மா மாறு எனக்கு துளசி மரம் காக்காலடி ஆடி என் பரப்பு அம்மா மாறு இந்த பாவி என்ன துயர மரம் கற்க வச்சா எனக்கு 500 புகழ்த்து நானால் பட்ட அல்லிடியான பாவம் அல்லிடியமோ எமோ எனக்கு நான் அண்ணன் மரம் அடிக்க அண்ணன் மரம் கட்டி வச்சா நான் பெத்த மகனே இன்னைக்கு அண்ணன் மரம் காக்கலடா அண்ணா வளர்த்த ராஜா இன்னைக்கு அம்மால அடிராயுது மரம் கற்க வச்சா அண்ணா என் குழந்தை அண்ணா பாத்துக்கலண்ணா என் குழந்தை எங்கண்ணா என் குழந்தை எங்க போயிட்டண்ணா என் மகனே அரப்பாளா அம்மா சட்டி அம்மா பாரு மகன் வருவான் வருவான் என்று விழிமீது வைத்து கத்துக் கொண்டிருப்பாயே இன்றைக்கு இந்த பாவியாகப்பட்டவன் பணிக்கு செல்வதை நீ கேள்விப்பட்டதே உண்டானே உன்னுடைய அங்கமாகப்பட்டது எப்படி பதறுமோ அம்மா என் மனமே
வளர்த்தார வைப்பாரா எனக்கு அம்மா உனக்கு நாளைக்கு சம்பந்தாத்து நான் பெத்த மகனே எனக்கு ஆத்து தண்ணி பாயலடா அண்ணா வளர்த்தார வைப்பாரா அழகு சம்பா அழகு சம்பா நான் பெத்த மகனே எனக்கு குளத்தை குறைங்க கட்டி அண்ணா வளர்த்தார வைப்பாரா எனக்கு அம்மா உனக்கு எனக்குண்டு சம்பா நாத்து யசீமா எனக்கு குளத்தை தண்ணி பாயலடா அண்ணா வளர்த்தாய ராஜா எனக்கு அம்மா இன்னைக்கு எனக்குண்டு சம்பா நான் பெத்த மகன் அரவப்பால எனக்கு ஜாதிக்க வளைய நாடு அண்ணா வளர்த்தார வைப்பாளா எனக்கு அம்மா இன்னைக்கு எனச்சலிச்சு வந்த தங்கு நான் பெத்த மகனே இன்னைக்கு ஜாதிக்க உழுதுடுச்சு அண்ணா வளர்த்தாய ராஜா எனக்கு அம்மா இன்னைக்கு எனச்சலிச்சு போய் எங்க என்ன பெத்த அம்மா மாறு எனக்கு யாரக்கா வளைய நாடு என்ன பொண்ணு என்ன பெத்தாம மாறு இந்த பாவி நீக்கு என எழுச்சி வந்த தங்க நான் பெத்த மகனே இன்னைக்கு ஏலக்கா உதவிச்சு அண்ணா வளர்த்தார வைப்பாளா எனக்கு அம்மா இன்னைக்கு என எழுச்சி போய் எங்க போயம்மா இன்னைக்கு என் கோபத்தர உள்ளடக்கு எனக்கு பிறந்த ஒரு கோட்டைக்கு நான் பெத்த ராஜா இல்ல சிவையிலே என் மாயருக்கு குத்து தடித்தியாக ஆத்தரத்தை உள்ளடங்க நான் பிறந்த ஒரு அரண்மனைக்கு பறந்த நான் பெத்த சீமையிலே என் மயனுக்கு அப்பு தடித்தியாக நான் பெத்த மகனே எனக்கு நம்மளையும் ஆரையாரு வந்து ஆடா வளர்த்தார வைப்பாரோ எனக்கு அம்மா உனக்கு மல்லிகைப்பூ தோட்டம் விட்டு நான் பெத்த மகனே எனக்கு மல்லிகைப்பூ தோட்டத்தில் ஆடா வளர்த்தாய ராஜா எனக்கு அம்மாளுக்கு எனக்கு மாடு ரெண்டு மேயம்மா எனக்கு நான் மாடாட ஓட்டு என்ன பொண்ணு என்ன பெத்தையமோ என் மகனை ஒண்ணு இன்னைக்கு என் மகனை ஒண்ணு தேடும் வேணும் நான் பெத்த மகனை அரவப்பாளா எனக்கு செடியோ யாரு வட்டி ஆடா வளர்த்தார வைப்பாளா இன்னைக்கு அம்மா உனக்கு சண்டு மல்லி தோட்டம் நான் பெத்த மகனே இன்னைக்கு சண்டு மல்லி தோட்டத்தில் ஆடா வளர்த்தாய ராஜா இன்னைக்கு அம்மாளுக்கு எனக்கு சிங்கம் ரெண்டு மேயும் எனக்கு நான் சிங்கத்தை நான் ஓட்டு வேணும் எனக்கு எத்தியமா ஒண்ணு எனக்கு எத்தியமா ஒண்ணு தேடும் வேணும் அண்ணா குழந்தை எங்கண்ணா பன்னீர் வீதியா மகனே
உமக்கு சர்வ சக்கரவர்த்தியாகப்பட்டவர் வந்து மகனே உன்னால் நான் இந்த உலகத்தை ஆள வேண்டுமடா கண்மணி என்று சொல்லி என்னுடைய பாதத்தை அவனே 16 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பெரிய தந்தை நம்முடைய காலை பற்றி உன்னாலே இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று கேட்கின்றாயே மனதிலே கருதி தந்தையே என்னுடைய காலை பற்றி நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய காலத்தால் என் உயிரை கொடுத்தாகிலும் உன்னை காப்பாற்றுவேன் பெரியப்பா என்று ஒரு பேச்சு நாயத்துக்காக சொன்னமா ஆனால் அந்த பாவிய
மகனே அரும்பாலா வந்து முத்தாரே நான் அங்கமல்லான் வந்து யமனிடத்துல போராடி உன்னை மறுப்புற எதற்காக பெற்றெடுத்த தெரியவனப்பா சண்டாளா ஒரு தாய்த்தல் இருந்த பிறகு மாட்ட பிறகு கொல்லி வைப்பர் பார்த்தேனே என் தாலிக்கு தருவ வந்தாடப்பாவி அம்மா என்னை என்ன தாயும் பிள்ளையும் அழுது கொண்டிருக்கிறாயே அண்ணா உனக்கு ஒண்ணுமே தெரியாதாடா அண்ணா சொன்னாதான் தெரியும் கோயிலுடைய கோலம் கொண்டாடி தாலி அடக்கோ என் ஒரு புள்ளைக்கு ஒலை வச்சுட்டாடா அண்ணா என்ன பண்றது நானா போக சொன்னா உன்னால அறுவடா நீ தான் இது காரணமே அண்ணா ஒண்ணும் தெரியாது நடந்த காரியம் சொல்லு போல ஊருக்க முல்லாமாரே என் ஜீவனை வாங்காத பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி நாகலோகம் வந்து மகனே உன்னாலே நான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று கேட்க தந்தையே என்னுடைய உயிரை கொடுத்தாகிலும் என்ன ஒரு பேச்சு நியாயத்துக்காக சொன்னேன். என்ன இதே கிராமத்துல கூட ஒரு விவசாயி என்ன பண்ணுவாருன்னா அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாரு, மகனே நீ நல்லா படித்ததே உண்டானால் என் தலைய அடமானம் வைத்தினாலும் உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைய அறுத்து அடமானம் வைத்து படிக்க வைப்பதாக அர்த்தம் கிடையாது. மற்றவருக்கு அடிமை தொழில் புரிந்தினாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. அதே போன்று இந்த உயிரால் என்னென்ன முடியுமோ அனைத்தையுமே செய்து
உன்னையே நாடாள வைக்கின்றேன் பெரியப்பா என்று ஒரு பேச்சு நாயத்துக்காக சொன்னேன். ஆனால் அந்த பாவியாகப்பட்ட துரியனோ என்னுடைய உயிரே காத்து விட்டான் ஆண்டவா. சரி, நாக்கு தவறி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை காப்பாற்றக்கூடிய பரம்பரையில பிறந்தவன் ஆகையினாலே, அதாவது செல்லக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டேன். தங்களையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகையினாலே நானோ பலிக்கு நேரமாகிவிட்டது. நான் சென்று வருகின்றேன். எப்படி வாக்கை கொடுத்திருக்கின்றார் திடீருக்கு? நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமையே பூரண அமாவாசை திதி பிறக்கிறது. கூடவே சிம்ம லக்னமும் பிறக்கிறது. அந்த சிம்ம லக்னத்திலே நான் பலிக்கு வருவதற்காக வாக்கு கொடுத்திருக்கின்றேன். போகாமல் நின்று விடு. என்ன இப்பதானே சொன்னேன், என்னுடைய தந்தைமார்களுக்கு எத்தன்மையான குணமோ, ஏன்னா நான் சந்திர பரம்பரையில உதித்தவன். நாக்கு தவறி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை காப்பாற்றக்கூடிய பரம்பரையில பிறந்தவன். சந்திர வம்சத்திலே பிறந்தவர்கள். வாக்கு கொடுத்துட்டேன், நான் சென்றே ஆக வேண்டும் ஆண்டவா. ஆக வேண்டும். ஆமா, நாளை தினம் மறுதினம் வருவதாக சொல்லியிருக்கிறான். ஆமா, நான் ஒன்று கேட்க தருகிறாயா? எப்படி? என்றைக்கே உன் தந்தைமார்களுக்காக இன்றைக்கே நீ பலிக்கு வர வேண்டும். இன்றைக்கே பலிக்கு வருவோம் ஆண்டவா. நானா குடிக்காத பார்த்து தட்டி சொல்லுகிறேன். எப்படி என்றால், துரியன் செல்லும் போது அண்ணவனுக்கு ஒரு வாக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். பலி கொடுக்கறதா என்னை இப்பவே கொடுத்துரு. ஆனால் நாளை மறுதினம் என்று சொல்லும் போது இடைவிலே ஒரு நாள் இருக்கிறது. இடைவெளியிலே இன்னைக்கு இருப்பவன் நாளைக்கு கிடையாது. தெய்வத்துடைய சதியாதாகிலும் நேர்ந்தால் நான் பொறுப்பல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த நேரத்திலே தெய்வத்துடைய சதி நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவா, நீங்கள் தெரிவித்தவாறு நான் இன்றைக்கே பலிக்கு வருகின்றேன். ஆனால் உட்காந்துக்கம்மா, கொஞ்ச நேரமா அமாவாசை அன்று பலி கொடுத்தால் தானே பலி ஏற்கும். நாளை மறுதினம் தானே அமாவாசை. நீங்கள் இன்றைக்கே பலிக்கு வருவதாக. சரி, என்னுடைய மாளிகாலே நான் இன்றைக்கு அமாவாசை திதியை காட்டுகிறேன். வருகிறாயா? அமாவாசை காண்பித்ததே உண்டானால் நான் கட்டாயமாக அமாவாசை. ஆமா, ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்ன தெரியவில்லை. இன்றைக்கு தற்பணிட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்டு பார்க்கலாம் வாங்க. சரி, ஆண்டவா ஆண்டவா, யாரது வந்திருப்பது? சூரியனும் சந்திரனும் வந்திருக்கின்றனர். என்ன காரணத்தோடு வந்தீர்கள்? எப்படி என்றால், நாளை அல்லவா அமாவாசை, நீ மறந்து விட்டு இன்றைக்கு தற்பணிட்டுக் கொண்டிருக்கிறாய். சரி, நீங்கள் எப்படி இருந்தால் அமாவாசை? ஒருவர் பார்த்தவர் ஒரே நேர்கோட்டிருந்தால் அன்றேதான் அமாவாசை. இப்போது எப்படி இருக்கிறாய் நீங்க? ஒரே நேர்கோட்டில் இன்றைக்குதான் அமாவாசை. சந்திரா சூர்யா, நீங்களும் வாருங்கள், தர்பர் விடுத்து போகுங்க. நாமே மோசமாயிட்ட ஆண்டவா, இந்த அமாவாசை திதியை நீ மாற்றி அமைத்ததனாலே உனக்கு நாங்கள் ஒரு பட்ட பெயர் வைக்க போறோம். நீங்கள் வைக்க போறீங்க? ஆமா. என்ன பெயர் சொல்லியே? கண்ணன் கபட நாடக சூஸ்திர அவதாரி. நீங்கள் இந்த பெயரை வைத்து இன்றிலிருந்து கபட நாடக கண்ணக சூஸ்திர அவதாரி நீங்கள் வைத்த பெயர் என்ன? பட்ட பெயர். இந்த பெயரை வைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவா, அமாவாசை திதியை காட்டி விட்டேன், பார்த்து விட்டியா? பார்த்தேன். கேளுங்கள் சபையிலே, நமக்கு இந்த அமாவாசை என்பது ஒரு நேரத்துல ஒரு மாசத்துல நமக்கு 2 பட்டு வரும். அந்த 2 பட்டு வரக்கூடிய அமாவாசையில சில பேருக்கு வாக்குவாதமே ஏற்படும். இன்னைக்கு தாண்டா அமாவாசைன்னு சொல்லுவாங்க சில பேர். இல்ல நாளைக்கு தாண்டா அமாவாசைன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் இந்த அமாவாசை என்பது எப்படின்னா, இறந்தவர்கள் அனைவருமே இறந்தவர்களுக்காக அவருடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகள் ஆற்றங்கரைக்கு சென்று திதிவிடுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் வீடு வாசல் சுத்தம் செய்து துணி வைத்து படைப்பாங்க. ஆனால் ஆண்டவனாகப்பட்ட கண்ணபிரானாகப்பட்டவர் நாளை வரப்போகக்கூடிய அமாவாசை விடுத்து இன்றைக்கு அவருடைய தந்தை இறந்த காரணத்தால்
அன்னவர் தர்ப்பணம் விட்டுக் கொண்டிருக்காங்க. தேவலோகத்திலே சூரியனும் சந்திரனும் பார்த்தார்கள். நாளைதானே அமாவாசை. ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. அன்னவருக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று சூரியனும் சந்திரனும் ஆண்டவனுடைய அருகாமையிலே வந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு அமர்ந்து விட்டார்கள். இந்த அமர்ந்த நேரத்திலே சூரியனும் சந்திரனும் ஆண்டவனை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவா நீங்கள் மறந்து விட்டீரா என்னையா? நாளைதானே அமாவாசை. நீங்கள் மறந்துவிட்டு இன்றைக்கே தர்ப்பணம் விட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்டாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனாக பட்டவன் சூர்யா சந்திரா, அமாவாசை என்பது எப்படி வரும்? ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு ஒரே நாட்கொண்டிருந்தால் அன்றைய அமாவாசை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு ஒரே நாட்கொண்டிருந்தால் ஆண்டவனுடைய அருகாமையிலே நின்று கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்காங்க. ஆகையினாலே நாளையல்ல அமாவாசை, இன்றைக்கே அமாவாசை என்று இன்னவர் சூதினாலே இந்த அமாவாசை திதியை மாற்றி அமைத்திருக்கிறார். கேளுங்கள் சபைகளே, நாம இந்த முதல் நாள் வரக்கூடிய அமாவாசையில தான் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டும். ஏன்னா தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட அமாவாசை முதல் நாள் வரக்கூடிய அமாவாசை. ஆமா, இததான் நம்ம வீடு வாசல் சுத்தம் செய்து வணங்கி வைத்து பழங்கணும். ஆமா, அது மட்டுமல்லாமல் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் விடுவதும் இந்த முதல் நாள் வரக்கூடியது தான். ஆமா, இரண்டாவது நாள் வரக்கூடிய அமாவாசை அதர்மத்திற்காக அந்த துரியன் நாள் குறித்து சென்ற அமாவாசை. அதை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி. ஆண்டவா அமாவாசை திதி அருமையான முறையிலே காண்பித்திருக்கீங்க. அப்படி என்றால் சரி, இருந்தாலும் பலிக்கு செல்வதற்கு உண்டானால் கூவர கோழியை பலி கொடுத்தா பலி இருக்குமா, அல்லது கூவாத கோழியை பலி கொடுத்தா பலி இருக்குமா? கோவர கோழியை பலி கொடுத்தாதான் பலி ஏற்கும். ஆனால் இன்றைய தினத்திலே எனக்கு திருமணமே நடக்கவில்லையே, என்னை பலி கொடுத்தால் பலி ஏற்குமா? சாக போறவங்க யாரா போன கொடுத்தாங்க, பலி எப்படி ஏற்கும்? நான் கூவாத கோழியாச்சு. சரி, என்னுடைய மாளிகையில ஒரு நேரத்தில் பத்மாசுரனை ஒழிக்க வேண்டும் என்று ஜெகன்மோகனி அவதாரம் எடுத்து அந்த ஜெகன்மோகனி அவதாரம் எடுத்து திருமணம் செய்துக்கோ. அப்படியாகட்டும் ஆண்டவா. கொண்டு வா நகலை, கொண்டு வா. பொடி வேலையா என்ன யாரு வர விட்டுனே? யாரு அழைத்திருக்காங்கன்னு கேளுங்க. யாரா வர விட்டுனே? எல்லாம் ஒண்ணும் போடல, மாய்ப்பேரத வர போறதெல்லாம். யார் அழைத்தது? யார் வர விட்டுனே? சரி விட்டாலும் சரி விட்டா. உங்க அப்பா அழைத்தாரு சொல்லிருக்காரு. புறப்படு போ. ஓப்பா வா சொல்லுமா. ஓப்பா இல்ல அதுக்கு டைம் சாமேரா ஒரு சஞ்சாகம் வீட்டு பரல நேரம் வந்துச்சா? அப்படியே பொங்குதே. காரணத்தோட அடுத்து செய்தி சொல்றேன். உனக்கு கல்யாணமா கல்யாணமா கண்ணாடிய உண்டானுக்கு என்ன வயசாச்சு இப்ப கல்யாணம்? கல்யாணம் வேண்டாம் சொல்றேன். உனக்கு 5 நாள் கல்யாணமா உனக்கு திருமணம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிற மாப்பிள்ளை பார்த்தாவோ அசுந்துடுவேன், அல்லாடிடுவேன். இல்ல திருமணமா கல்யாணம் என்னுடைய மாளிகை. சரி, மாப்பிள்ளை பார்த்து அசுந்துடுவேன். அப்பா மாப்பிள்ளை என்ன மாதிரி அழகா இருப்பாரப்பா? உன்னை விட ரொம்ப அழகு.
முதல்ல சொல்லுங்கடா எனக்கு எத்தனை பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா இந்த சோமசுந்தரத்துல ஒட்ட பசங்க எல்லாருமே என் பின்னாடி தானே சுத்தினாங்க என் அழகுல மயங்கி சரி உனக்கு வெகு நேரம் ஆச்சு திருமணம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிறேன் மாப்பிள்ளை பாரு ஓடு அவர் தான் அண்ணா வலிக்கு போறதுக்கு முன்னாடியே செத்து போடுவோம் யாருங்க ஆண்டவா மருமகம் ஆண்டவா நான் பலிக்கு போறதுக்கு முன்னாடியே செத்து போடுவோம் போல இருக்குது கிடைக்கணும் முதல்ல யாரு போய் ஆம்படியா போட்டாட்டியா மாப்பிள்ளை இவர்தானா மாப்பிள்ளை அவரே தான் பாப்பா எங்க அவர் இல்ல கேட்டியா நீ படிக்க போடுவான் எப்படி என்னுடைய நிலைமையை பார்த்தாயா அம்மா கல்யாணம் சக்கால் தின்றாரு ஆனா ஒரு கண்டிஷன் அப்பா கல்யாணம் ஆமா அப்படியெல்லாம் கோயிக்க மாட்டேப்பா என் மாமியார் தான் தோச்சு போடணும் அப்படித்தாங்க மாமியார் தோச்சு போடுறது சரி விருப்பம் போல சேரமா ஒரு கண்டிஷன் முடிஞ்சு இன்னொரு கண்டிஷன் அப்பா எனக்கு ஒரே நல்ல புள்ள குத்தணும் எங்க அப்பா கொடுப்பாரு கஞ்சி ஊத்துவாள் அது வேற ஒண்ணும் இல்லம்மா தாலி கட்டின காலாகாலமா வாழறமா இருந்தா இந்த மாதிரி பேச மாட்டாமா கட்டின அன்னைக்கே அறக்க போறவாள் உனக்கு கல்யாணம் தான் கல்யாணம் தான் கண்ணாடிய இருக்கு மகனே நான் கட்டி வெட்டு கோட்டையில மண் கோட்டை போய் விட்டேன் ராஜா எனக்கு உன்னை விட்டு எனக்கு யாருடா கதி அசிமா என்ன செய்வேன் அம்மா நான் பெருமானி வாய்ந்தட அசிமா உனக்கு 8 நாள் கல்யாணம்டா அட நான் பெத்த யார் ராஜா உனக்கு கல்யாணம்டா தாலி எவாப்பா தாலி பிறகு பஞ்ச நிலை தரம்போ உஷாரா இருக்கிற என்னோட உஷாரா இருக்கிற மாமா மாமா இல்ல தாலி கட்டுவாங்களா கண்ண முடிக்கினே தாலி கட்டு அப்பா இந்த கம்பல் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுப்பா எனக்கு சீக்கிரமா கம்பல் கூட பெட்ரூம்ல கம்பல் போயிட்டாங்க போயிட்டாங்க நான் பெத்த ராஜா என்ன சொல்லி வாய்த்து வேண்டாம் நான் பெத்த மக
மகனே அட நான் பெத்த ராஜா வேண்டாமம்மா சும்மா ஐது நிக்காதீங்க டைம் ஆகுது கல்யாணம் பண்ணி வச்சுனா நேரத்தோட அனுப்புவானா பள்ளிக்கு போறதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு சோறு போடுவாங்க நான் இருக்கும்போது என்ன சரி மாப்பிள்ளை பிறகு அனுப்புறேன் பால் பழம் வச்சிருக்க ரெடியா அனுப்புறேன் போ சீக்கிரம் அனுப்பியாப்பா அனுப்புறோமாம்மா போயிட்டு வா ஆண்டவா சரி மகனை நல்ல முறையோட வழி அனுப்பத்தான் வேண்டுமா அண்ணா பண்றது எனக்கு வேற பிள்ளை எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் அண்ணா மகனே போய் வாடா என் மகனே காளி பூஜைக்கு போய் வாடா என் மகனே புறப்படுவதற்கு முன்பாக எனக்கு 3 வரங்கள் தர வேண்டும் ஆண்டவா. நீங்கள் 3 வர வேண்டும். ஆமா, என்ன வரம் கேள் தருகிறேன். என்ன வர வேண்டும் என்றாலும் ஆண்டவா, காளிகா தேவி முன்பு என்னை அழைத்து அருகாமலே சென்று அந்த காளிகா தேவிக்காக என்னுடைய அங்கத்திலே இருந்து சதைகள் அறுத்து 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 வீசக்கூடிய நேரத்திலே என்னுடைய அங்கமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே வர வேண்டும் ஆண்டவா. ஆமா, கண்டிப்பாக தருகிறேன். 2வது வரம் என்னவென்றால், பஞ்ச பாண்டவருக்கு துரியநாதிகளுக்கு நடக்கக்கூடிய யுத்தத்திலே ஒரு வேளை துரியநாதிகள் வென்றதே உண்டானால் எனக்காக 19வது நாள் சண்டை ஒன்று ஏற்படுத்த வேண்டும். அந்த 19வது நாள் சண்டையிலே அந்த துரியநாதிகளை நான் ஒருவனே கொல்ல வேண்டும். 2வது வரம். சரி, கண்டிப்பா அதையும் தருகிறேன். கேளுங்கள் சபரிகளே. அதாவது இந்த அரவான் கடவுளி என்று சொல்லக்கூடிய நாடகத்துல இந்த அரவானுடைய சிலையுடைய கழுத்தை திருப்பக்கூடிய காட்சி நடக்கும். அந்த காட்சி நடந்த பிறகு சொல்றேன். அந்த காட்சி நடந்த பிறகு தெரியாதவங்க சொல்லிட்டு போவாங்க, அரவான் செத்து விட்டோம்பா, அரவான் செத்து விட்டோம்பான்னு தெரியாதவங்க சொல்லி கொண்டு போவாங்க. ஆனா கற்றவர்களுக்கு தெரியும், அரவானுடைய தலையை திருப்பிய பிறகும் இந்த 18 நாள் யுத்தத்தை கண்குளிர அரவானாகப்பட்டவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். சாவதே கிடையாது ஆண்டவா. அப்படி இருந்தாலும் 2வது வரமாகப்பட்டது நீங்கள் தந்திருக்கீங்க. 3வது வரம் என்னவென்றால், காளிகா தேவிக்காக என்னை பலிக்காக விட்டு விட்டீர்கள் அல்லவா. மீண்டும் அங்கம் குன்றி இந்த உலகத்திலே எனக்கு வாழ பிடிக்கவில்லை. ஆகையினாலே நான் யார் கரத்திலே வாழ வேண்டும் தெரியுமா? என்னை போன்று 32 அம்சம் உடையவனாக இருக்க வேண்டும். எதிர்ரோம தரித்தவனாக இருக்க வேண்டும். பெருத்த வீரனாக இருக்க வேண்டும். அவன் கரத்தாலே என்னுடைய உயிர் போக வேண்டும் ஆண்டவா. அப்பேற்பட்டவன் இந்த உலகத்திலே யார் இருக்கின்றார்? யார் கரத்தாலே என்னுடைய உயிர் போகும்? என்னுடைய நாராயண அம்சமே உன்னை குவித்து விடும் ஆண்டவா. என்னை குழந்தையிலே இருக்கும் போது என்னை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டின, அப்பெல்லாம் உன்னிடத்துல நான் வசமா மாட்டல. ஆனா இந்த நேரத்திலே சரியாக சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். உன் கரத்திலே நான் மாழ்வதென்றால் நான் செய்த புண்ணியம். ஆகையினாலே சரி, பலிபெருக்கு வருவதற்கு முன்பாக அருகாமல் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலே நான் ஆட்சி பெற்று வருகிறேன். சரி, ஆகட்டும். கேளுங்கள் சபரிகளே. ஆண்டோட சான்றோட எச்சத்த பண்ணோம். இந்த அரவான் கடவுளி என்று சொல்லக்கூடிய நாடகம் இன்னும் சிறிது நேரத்தில் முடிக்க இருக்கின்றோம். ஆண்டோட சான்றோட எச்சத்த பண்ணோம். மாலை 6 மணி அளவிலே இந்த அரவானுடைய செல்லுடைய கழுத்தை திருப்பக்கூடிய காட்சி நடைபெறும். அனைவரும் வந்து கண்டுகளிங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்டோட சான்றோட எச்சத்த பண்ணோம் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால், வீர அபிமன்யு சண்டை.
என்று சொல்லக்கூடிய நாடகத்தை முன்வைத்திருக்காங்க. அனைவரும் வந்து கண்டுகளிங்க.